பயங்கரமான வேலை நடக்குது பொழுது. ஆமாம், அதை தூக்கி கீழே வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி இப்போ வந்து இந்த இடம்லாம் காலி ஆகுது. இன்னும் நிறைய இருக்குது காலி பண்ண. இன்னும் அந்த ஷோபா கீழே இருக்குது, அந்த கட்டிலுக்கு கீழே இருக்குது, உருளி எல்லாம் வந்து அந்த கட்டிலுக்கு கீழே இருக்குது. வெற்றிகரமாக இந்த இடத்த காலி பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். இப்போ அப்படியே லைனாக நிற்கிறாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்குறோம். இந்த அளவுக்கு எத்தனை வந்து சேர்த்தாச்சு. வடக்கு இந்த சைடு. ஆமாம், இந்த சைடு வடக்கு. ஏன் வடக்கு என்ன செய்ய போகிற? வடக்கு பார்த்தா அது கேலண்டர்ல இருக்காரு. அதான் அவங்க ஓனர் கொடுத்ததா அவனுக்கு? ஜீவா காம்ப்ளெக்ஸ் ஓனர் கொடுத்தாரு. அதனால அதை பத்திரமா வச்சிருக்கேன். ஆமா, 10 வருஷமா அங்க இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை கிடையாது. சாமதி பின்னாடி சாமதி சாமதி சாமிக்கு தான் போட்டுட்டு தண்ணி வச்சுக்கிறது. முந்தா எடுத்துருவாங்க, அதை கையிலே வச்சுருந்தாங்க. மேட்சிங்கா போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும். கடவுள் கொடுத்த பெரிசு. நானும் ப்ளூ தான். டப்புன்னு செஞ்சுட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா வேர்க்கும். முடிஞ்சத வேலை ஆரம்பிச்சிடலாமா? இதுதான் ஓனர் சேரா? ஓனருக்கு ஒரு சேர். அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. பஞ்சு திரி தான். வீட்டுக்காரன் வந்திருக்கலாம். எலெக்ஷன் டியூட்டி இருந்தால் போயிடுவாங்க. எனக்கும் எலெக்ஷன் டியூட்டி இருக்குது. இங்க கொரியர் போறதுக்கே நேரம் பத்தலையாம். இவர் எலெக்ஷன் டியூட்டிக்கு போறாராம். இவரு ஏதோ ஒரு கட்சியில இருக்கான்னு நினைச்சுப்பாங்கல்ல எல்லாரும். இல்ல, இங்க பாரு, லாபம் இப்படி கிராஸா மேல போலாம். அப்படியாடி மேல இங்கெல்லாம் ஆரம்பிச்சு இப்படி வரும். ஆனா எனக்கு இந்த மாதிரி எழுதினாலே இந்த படம் இல்லைன்னா எந்த படம் ரொம்ப மேலே போகுது உங்களுக்கு லாபம். சரணி சொல்லி கொடுப்பாங்களா? லாபம் வச்சாச்சு. சைடு மஞ்சள் தானே வேற வைப்பாங்க. ஆமா ஜெனி, நல்லாதான் வையன். விஜய் வர சொல்லிட்டா கரெக்டா இருக்குமா? விஜய் வர சொன்ன. விஜய்னா அந்த டிவிக்கு விஜய் இல்ல, எங்க ஆபீஸ் விஜய். பார்க்காத. நடுவில் சாய்பாபா இருக்காப்ல. அங்க இருந்து கடையில இருந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சீங்க. ஸ்வீட் எடுத்துக்கலையா? இதுல ஒண்ணுமே படாம காலி டப்பா வச்சிருக்கீங்க. கம்ப்யூட்டர் பாரு, தண்ணி போடுவாங்க. பாசி வாங்குறதே இது. அதாவது நம்ம வந்து முதல் வந்து 2016ல வந்து நம்ம வந்து டைலர் ஷாப் ஓபன் பண்ணோம். டைலர் ஷாப் ஓபன் பண்ணும்போது இந்த புத்தர் சிலை வந்து வேதா அவங்க
அங்கிள் கொடுத்தது, பாலமுருகன் சார் கொடுத்தது. புத்தரே தெரியலையா, மறைஞ்சிருக்கு. பூவெல்லாம் கொஞ்சம் மறைச்சா ஓகேவா. அதுக்கப்புறமாட்டு இந்த சாய்பாபா வந்து எங்க உமாக்கா கொடுத்தாங்க. இந்த குபேரன், அதாவது அவர் மூஞ்சிலே மறைச்சிருக்க பாரு, விடுங்க. அதுக்கப்புறம் இந்த சாமி வந்து எங்க ரமாக்கா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பக்கத்து கடையில பூஜை போட்டாங்கன்னு கொடுத்தாங்க. அது வந்து அவரு ஜீவா காம்ப்ளெக்ஸ். இது இல்ல, இது குபேரன் தானே, அதுவும் செட்டியார் பொம்மை. இது வந்து நம்ம வந்து குபேரன், நம்ம இருந்தோம்ல கடை டைலர் ஷாப் ஜீவா காம்ப்ளெக்ஸ், அவங்களோட கேலண்டர் இது அவங்க கொடுத்தது. அதனால ராசியா இருக்குன்னு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம முதல் வந்து நம்ம குடோனுக்காக கடை ஆரம்பிச்சு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றோம். வேலை கேட்கலாம். அதுலயே ஏத்துடி. ஊர்ல நல்லா அப்படியே போட்டு திரி போடுவாங்கல்ல. நீ ஏத்து, இது நீ பாட்டுல சும்மா இப்படி தொட்டு கும்பிட்டு அவ்வளவுதான். கடை எப்படி இருக்கு, ஓகேவா? டோர் போடணும், ஏசி போடணும் நேரத்தில். முதல்ல வருவீங்கல்ல ஜெனிஃபர் வீட்டுக்கு, அவங்களுக்கு எதிர் வீடு. ஜெனிஃபர் அங்கே எங்க போறதுக்குள்ள மண்டை ஓட்டுற யாருன்னு தெரியும் இல்ல. வெள்ளடிக்கலையா? உடச்சி அங்கே வைப்பாங்க. வாங்கிட்டு இன்னைக்கு வந்து முதல் நாள் நம்ம குடோன் ஆரம்பித்து முதல் நாள் இன்னைக்கு வந்து கொரியர் போட சிவா வந்தாச்சு. கொரியர் பாக்ஸ் போடுறதுக்கு இங்கே இப்படி தான் கடையில் உட்காந்து கொரியர் பாக்ஸ் போடணும். அட்டைப்பெட்டி பக்கத்துலேயே இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது, இடம் தாராளமாக இருக்குது. அதனால் வேலை செய்யறதுக்கு ஈஸி. நம்ம இப்போதைக்கு சீலிங் ஃபேன் போடலை, அதனால் வீட்டில் வந்து டேபிள் ஃபேன் எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறோம். கொரியர் போட்டுட்ருக்காங்க. அவங்க வீட்டில் போய் வெயிட் மிஷின் எடுத்துன்னு வந்தாங்க, வெயிட் போடணும் அப்படின்ட்டு. இப்போது என்னென்னா கொஞ்சம் செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வந்து இந்த பொருள் அந்த பொருள் எல்லா பொருளும் போய் எடுத்து வர வேண்டியதாக இருக்கும். என்னங்க 1 2 அங்கே இருக்கும். முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு வேறு இருக்குது.
சிவாவுக்கு என்ன தலையில் மறைக்கிறானோ அவன் ஒரு கிராமத்துக்காரன். வரிசை அடுக்கி வச்சிருக்காங்க. என்னோடது அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இப்போ இதில் என்னென்ன பொருள் என்னங்க எங்கெங்கே இருக்குதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் தெரியாது எனக்கு இப்போ ஒன்றும் ஏன் முடிக்கிறீங்க அப்படி? என்ன உனக்கு ஆ இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்கே வருவேன் நான். ம் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் கொரியர், அதாவது இன்னைக்கு தான் ஓப்பனிங் நம்ம வச்சோம். புதன்கிழமை 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வந்துருக்குறோம். இங்கே தான் குடோலாம் எடுத்து இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி காலையில் பூஜை நடந்தது. சரி இன்னைக்கு வச்சு இங்கே கொரியர் போட்டுடலாம். ஏன்னா 2 நாள் சிவா லீவுன்றதுனால இன்னைக்கு புதன்கிழமை கொரியர் போட்டா 2 நாளில் போயிடும். இன்னும் ஃபேன்லாம் போடலை, அதனால் இந்த ஃபேன் வச்சுருக்கோம். ஆ ஃபேன் போடணும், 3 ஃபேன் போட வேண்டிய வேலை இருக்குது, ஒரு 2 லைட் போட வேண்டிய வேலை இருக்குது, ஏசி மாட்ட வேண்டியிருக்கு. ஏசி வேணுமா? ஏசி வேணுமா? ஆ பார்சலுக்கு 50 ரூபா கம்மி பண்ணுவோம். ஏசி காசு வாங்கலாம். ஃபியூச்சரில் ஏசி போடுற மாதிரி நிலமை வந்தால் போட்டுடலாம் சிவா, இதில் என்ன இருக்குது? அப்புறம் சிவாக்கு ஏசி வேணுமா, டைனிங் டேபிள் வேணுமா மதியானம் சாப்பிட்றதுக்கு? யார் வந்திருக்கா? டீ சீக்கிரமா சீக்கிரம் வந்துட்டா பாத்துக்க. எங்க நீங்க இல்லையா? அப்படியா? சாயந்தரம் இங்க உட்காந்து டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும், காசு நல்லா இருக்கும். சோபா போட்டுடலாமாங்க? எத்தனை சோபா எத்தனை போடுவீங்க எனக்கு தெரியல. எதை கேட்டாலும் சோபா இங்கே போட்டுடலாமா, அங்கே சேர் போட்டுடலாமா? இங்கே திண்டு கட்டிடலாம். சின்ன இது, அதாவது ரோட்டில் போகிறவங்க வந்து இலைப்பாறதுக்கு வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு. இது பேர் என்ன? வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறாங்க. அதுக்கு தான் 2 பேர் வந்திருக்காங்க. இறங்கலாமா? சிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இறங்க முடியாது. அதனால நாங்கள் வந்து இப்படியே ஒரே கொடுத்துட்டு இதான் செவரளவு வைக்கிறாங்க. இந்த அளவு செவரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய வாட்டர் இருக்குது, ஆளே போயிட்டு வர அளவுக்கு. அது வாட்டர் ப்ரூஃப் பண்ணால் தான் ப்ளம்பிங் வேலை வருவாங்கன்ட்டாங்க. இது வந்து நமக்கு அந்த சைடு இருக்குல்ல, எலிவேஷன் ஒர்க்குக்கு கல் விட்டுறாங்க. அது வச்சுட்டு தான் வாங்க மேலே போய் பார்ப்போம் எது வந்தாலும். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? ஓ, அதுக்காக நீங்கள் ஸ்பெஷலிஸ்டா? இவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப், அதாவது வந்து பாத்ரூமில் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறவங்க. செவரளவு வைக்கிறீங்களா? இந்த அளவு வைக்கிறீங்களா? ஓகே. அதாவது இப்போ அடிச்சுட்டு வந்திருக்காங்க, அது காயணுமா, அதனால் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற பாக்ஸ் இதுதான். பாக்ஸ் டாக்டருக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வரும். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி போட்டு வைக்க சீமானே. சொல்றியா? ஹலோ ஹலோ, சொல்றியா? கமான் கமான். இத்தனை நாள் நம்ம 2 பேர் வேலை செஞ்சு பார்த்தோம். இனிமேல் நீங்கள் வந்து ஒரு ஆள் வேலை செய்கிறது பார்ப்போம். என்ன ராஜா? கிரானைட் வேணாம் என்ன ராஜா? இது மேலே கிரானைட் போடணும்ல, அந்த முடிவை மாற்றிக்கிட்டோம். ஆமாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகுது. நீங்கள் உங்கள் ஸ்டைல்லே பால் ஊற்றிருக்கோம். பால் ஊற்றணும். எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டே இல்லை. தாங்க முடியல. நாங்களும் எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. இது
இது வந்து ஸ்ட்ரெயிட் பார்க்கறதுக்காக வைக்கிறாங்க. இந்த எலிவேஷன் மாடல் வந்து நேராக வரணும், அதுக்காக. அது இல்லை, அது பூசுறதுக்கு அந்த இடம் வைக்கிறாங்க. வெளியே அங்கே கல் வச்சு. ஹலோ, பூசறதுக்கு வச்சாதான் எலிவேஷன் அழகாக வரும். என்ன ராஜா? நம்ம ஆளுங்கெல்லாம் எவ்வளோ கண்டுபிடிப்பு பாருங்க. ஒன்லி மேன், ஆர்மி மேன். பில்டிங் கட்டுறவங்களும் டெய்லரும் ஒன்று. என்ன சொல்கிறீ? ஒரு லேயர் கூட கிராஸாக போயிடக்கூடாது. போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தெரியாது, அப்புறமா தெரியும். அந்த அந்த தப்பை மறைக்கிறதுக்கு வேற ஒரு தப்பு பண்ணுவோம், செய்வோம். அது தப்பாயிடும். அதுக்கப்புறம் ஒன்று செய்யணும். பில்டிங் ஆரம்பிச்சதுல லாஸ்ட் வரைக்கும் அதை மறைக்கிறதுக்காகவே உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டா ராஜா? பின்னால் அடுப்பை வச்சு சமையல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க பிரியாணி பெரிய பிரியாணி அவ்வளோ புகை வருது.